மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் தலைமை காவலர் கண்ணன் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரம் ஆய்வு செய்தனர். கடந்த 2 நாட்களாக அவரது வீடு பூட்டி இருந்த நிலையில் தற்போது விசாரணைக்காக 5 பேர் கொண்ட சிபிஐ குழு அங்கு சென்றது. கண்ணனின் கைபேசி கிடைக்காததால் அதை பற்றியும் விசாரணை நடத்தப்பட்டது. ஆய்வுக்கு பிறகு அதிகாரிகள் திருபுவனம் காவல் நிலையத்திலும் விசாரணை மேற்கொண்டு பின்னர் மதுரை ஆத்திக்குளம் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றனர். வேடச்சந்தூர் அருகே சூறைக்காற்றுக்கு அரசு டவுன் பஸ்ஸின் மேற்கூரை பெயர்ந்து பறந்த காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் வடமதுரை அருகே உள்ள குருந்தம்பட்டியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி அரசு மாநகர பேருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென வீசிய காற்றில் பலத்த சத்தத்துடன் பேருந்தின் மேற்கூரை பெயர்ந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். உடனடியாக ஓட்டுநர் பேருந்தை சாலையோரம் நிறுத்தியதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் முறையான பராமரிப்பு இன்றி அரசு பேருந்து இயக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.